Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்டைல் லெமன் ரைஸ் அண்ட் brinjal fry. Let's get into the video. இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 5 பச்சை மிளகா. இப்போ செய்முறை பார்த்துடலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வேர்க்கடலை போட்டுடலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு நம்ம இந்த மாதிரி எடுத்தும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதிலே கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு 3த்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உளுத்தம் பருப்பு தீஞ்சிடக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக சமைக்கிறீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இது தவிர்த்து வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அது ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவங்க ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒயிட் ரைஸ் சைடில் நம்ம தனியாக பாயில் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 பேருக்கு நான் செய்கிறதுனால ஒரே ஒரு பெரிய சைஸ் லெமன் போதும். ஒருவேளை உங்களுக்கு லெமன் சைஸ் சின்னதாக கிடச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் டேஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ஊற்றி இப்போ 2 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை வடிச்சிட்டு நான் ஃபேன் காற்றுல ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம brinjal ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, ட்ரை கோகோனட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு. இது எல்லாமே நம்ம ட்ரையாக மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, பவுடராக தான் இருக்கணும். இப்போ நம்ம brinjal எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய brinjal எடுத்து அதை நடுவில் ஆஃபாக கட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு ஆஃபில் நம்ம இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணுறோம். ஏன்னா தின்னாக கட் பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஈஸியாக வெந்துடும். கட் பண்ணிவிட்டு brinjal தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் அது கலர் மாறாது. இதே மாதிரி நம்ம எல்லா brinjalலையும் கட் பண்ணி இங்கே போட்டுட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்முறை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் brinjal எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ brinjal எந்த ஸ்டேஜில் வரணும்னா அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஷ்ரிங்க் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே இப்போ நம்ம மேலே கறி லீவ்ஸ் தூவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம அப்படியே தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம மசாலாலே உப்பு போட்டிருக்கனால இங்கே நம்ம உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ். யார் வேணாலும் செய்யலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம brinjal ஃப்ரை இஸ் ரெடி. இதை நம்ம லெமன் ரைஸோட சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Hope you all enjoyed my video. Thanks for watching. See you in the next video.